மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா எந்த ஊரையா பேர கூரையா பரணையா உயர்ந்த இடத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இவள் கூட்டம் இருக்கும். மதியாதா தலைவாசல் பிரியாதே என்று நாணமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதும் கருணா சைத்தமான யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் தவிர்க்கவே கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சற்றே நீங்கள் எல்லாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க. அவங்க ஓய்வு எடுப்பாங்க தெரியும். கிளம்புங்க. இங்கே அவங்கள ஓய்வு எடுத்துட்டாப்புல ஓய்வு. அதான் அரலூசா சேருது. ஊருக்கு 2 அரலூசா இருக்குங்க. சரி, அதை பற்றி நமக்கு கவனிக்க கூடாது. வந்து வண்டி கூட பார்க்க வேண்டும், பேச வேண்டும். அப்படிங்கிற பேச்சு என்று வீச்சு என்று கீச்சு என்று பாடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் யாரப்பா? யாருப்பா நீங்க? ஏன் நீங்கள் யாருன்னு சொன்னால் கொண்ட முதல்ல வந்து போயிருமோ? ஏன் நீங்கள் சொன்னால் உங்கள் ஆத்தா விட்டு சொத்தை அழிஞ்சு போகுமா? நீங்கள் சொன்னாக்க உங்கள் அப்பா மட்டும் முதல்ல குறைஞ்சி போயிருமா? நீங்கள் சொன்னால் உங்கள் பாட்டி மட்டும் முதல்ல வருமா? யாரா நீ பண்ணி சொல்ல மாட்டியா? சத்தம் போட்டு அரட்டி பேசி 50,000 மட்டும் வாங்க கூடாது. உனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு பேச தெரியல. எனக்கு பேச தெரியலையா? ஆமா. பேசி பாப்பமா? பேசி பாப்பா. பேச்சு என்று வீச்சு பேசி பார்ப்பதற்கு ஆடு மயில் ஆடுமோ ஏறு மயில் ஏறுமோ ஏறி விளையாடு முகம் உண்டு ஈசனோடு ஞானமொழி கூறுமுகம் உண்டு கூறுமொழி யார்கள் வினை தீர்த்த முகம் உண்டு குண்டுருவ வேல் தாங்கி வென்ற முகம் உண்டு சொல்லியிருக்கின்றான். 5 கரத்தினை யானை முகத்தினை நந்தி நிலைமை உயிரின் போட்டினை நந்தி மகத்தின் நான கொழுந்தினேன் இருக்கேன். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வீட்டில் பிறந்த சொல்லை போம் போகா துயரமும் நல்ல குணமதிக மாமருவனை கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கைதொழுதா கால் என்று சொல்லியிருக்கின்றானே. அன்று கேட்டாலே பாருங்க முருகப்பெருமான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அவ்வை பெருமானை பற்றி கேட்டாலே அது மாதிரி நீங்க பேசக்கூடாது. பழத்துக்கே நீயோ பழம் நீ ஐயப்பனோ அப்பனி என்று சொல்வதற்கு முன்னால் சுட்ட பழம் வேணுமோ சுடாத பழம் வேண்டுமோ? அப்ப சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன? சுட்ட பழம் என்பது நாவல் பழம் கீழே விழுந்துச்சுன்னா அது மண்ணு ஒட்டி இருக்கு. சரி, அதை ஊதுனோம்னு வைங்களேன். இப்போ கையில் தீ சுட்டுச்சுன்னா ஊத தெரிஞ்சுவோம் பூண்டு. அது மாதிரி மண்ணு ஊட்டி இருந்தாலும் ஊத தெரிஞ்சுவோம். அதைத்தான் இந்த முருகப்பெருமான் தெளிவாக கட்டியார். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. சுடாத பழம் வேணும்னா காயாகப்பட்டது. இதுதான் உண்மையா? அதுதானே. ஏன்னா இதுதான விஷயம். உனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தானே. நீங்க சொல்லி கொடுத்தது தானே. காலையில உனக்கு சம்பளம் கிடைக்குமா? சம்பளம் கொடுக்கல கொட்டையை அத்துட்டு விட்டுனேன். அட சண்டால பாய். ஏன்னா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமா திரைப்படத்தில் காட்டின விஷயம் அது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதான். அப்போ முருகப்பெருமான் கேட்டார் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். அந்த அம்மா என்ன பழம் கேட்டுச்சு? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம். சுட்ட பழமே கொடுந்துச்சு. சுட்ட பழம்னா என்ன? சுட்ட பழம்ங்கிறது ஒரு நல்ல கசிஞ்ச பழம். கொல்ல போகிறேன். ஒரு மனிதனாகப்பட்டவர் இறந்து விட்டால் அவனை சுடுகின்றது சுற்ற பழம். வயதாகி சுற்ற பழம். சுடாத பழம் உயிரோடு இருக்கின்றாய மனிதனாகப்பட்டவன். ஆகினாலே கிளவி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்கார் முருகப்பெருமாள். அப்படி இறைமலை காயா கேட்டிருக்கார். அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? ஆஹா, முருகப்பெருமாள் தமிழோடு நம்மக்கிட்ட விளையாடுறார். ஆகினாலே நம்மளும் விளையாண்டு பார்ப்போமே அப்படின்னு சுட்ட பழம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சா சுடாத பழம் வேணும்னு கேட்டுச்சா? எடுத்து ஊதி காட்டுச்சு. ஐயா, எப்பொழுதுமே உன்னடியிலே நான் இருக்க வேண்டும், மனித பிறவி இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் என்று சொன்னார். ஆகையினால இதற்குத்தான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? சுட்ட பழம்னா பிணத்தை சுற்றுவாங்க சுடுகாட்டில், அதுதான் சுட்ட பழம். சுடாத பழம்னா இன்னும் உயிரோடு இருக்கின்றன. நீ உயிரோடு இருக்க ஆசைப்படுகின்றாயா, இல்லை உன்னுடைய உயிரை துறந்து என்னடியில் சேருகின்றாயா என்று முருகப்பெருமான் அப்படி ரகசியமாக கேட்டார். அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு சுட்ட பழம் தான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ நான் சுட்டு இறந்து உன் மடியில் நான் சேர வேண்டும் அப்படின்ட்டு அந்த அம்மா அவை பிராட்டி கேட்டுச்சான். ஆகையினால சுட்ட பழம் வேணுமா? அப்படி நன்றி 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 நன்றி. ஆகையினால அப்போ சுட்ட பழம் இப்போ கைத்தட்டியில் உள்ளங்கையில் தட்டுனா ஒரு தட்டு, ஆமாம், 2 கையும் தட்டுனா ஒரு தட்டு, இப்படி தட்டுனா ஒரு தட்டு, இப்படி தட்டுனா ஒரு தட்டு. தட்டில் 3 வகை தட்டு இருக்கு. ஆமாம், அந்த வகை தட்டு பெருமாளுக்கு உகந்தது. நீங்கள் இப்படி தட்டிக்கிட்டு போகிறாங்கல்ல, பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பேருந்துலாம் நிற்கிறாங்கல்ல அவங்க. ஆமாம், பெருமாள். அப்போ திருநங்கைகள் அவங்க தட்டுறது பெருமாளுடைய அவதாரத்துக்காக அவர்களுடைய தட்டுறாங்க. அப்போ பாருங்கள், இப்படி தட்டுறதுன்னா பாராட்டக்கூடிய விஷயம். அப்போ இப்படி தட்டு இல்லையா பார்த்தீங்களா? இப்படி தட்டுனா தாளம் போடுவது. அப்போ தாளம் போட்டு பாட்டோட தாளம் போடுறது பட்டு. இப்போ நீங்கள் எதில் போடுற தட்டுன்னு நீங்கள் நினச்சி பேசுறீங்க? சோத்தில் ஓடுற தட்டு. சோத்தில் ஓடுற தட்டா? எந்த தட்டுடா சோத்துக்கு போடுறது? அப்போ நீ சோத்துக்கு என்ன செய்கிற? நீங்கள் சோத்துக்கு
சுப்பிரமணிய கடவுளை வேண்டாம்னு சொல்ல வந்தேன். சுப்பிரமணிய கடவுளை வேண்டாம்னா சோறு கிடைக்குமா உனக்கு? அவர் இல்லாம நான் இல்லை. ஏன்னா டேனியல் மதுரையில் நிறைய சோத்துக்கு இவர் பண்ணிக்கிட்டு தெரியறோம்ல. அப்படியே என்ன செருப்பு கலை வாங்கிப்பேன் செருப்பு அதுதான் பண்றாரா? சோத்துக்கு பண்ணி தான் இங்கே வந்திருக்காரா? அட பாவி, இப்போ புதுக்கோட்டைக்கெல்லாம் சோத்துக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கிய நீ வந்து. நீனு என் கூட இருந்த எதுக்குடா நீ புதுக்கோட்டையை விட்டு ஓடுனே மதுரைக்கு? அது எனக்கு தெரியும். சரி, அது ரகசியம். ரகசியமா? ரகசியமாக இருந்தது சிதம்பர ரகசியம் என்று சொல்றார்கள். அப்போ சிதம்பர ரகசியம்னா என்ன? அங்கே போய் பார்த்தா சிதம்பர ரகசியம்னே மூடி வைக்கிறார்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனோம்னா அங்கே தில்லையிலே நடராஜ பெருமாளாகப்பட்ட இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றுமே இல்லையா. அங்கே அந்த ரகசியங்கிறது ஒன்றுமே இல்லையா. அது தாண்டா ரகசியம், தேவ ரகசியம் போடா அப்படின்ட்டானா. அதனால ரகசியம்ங்கிறிய எதை பற்றி பேசுகிற நீ? ரகசியத்தை கணவனும் மனைவியும் பேசுவது ஒரு ரகசியம், காதலனும் காதலையும் பேசுவது ஒரு ரகசியம், அண்ணனும் தங்கையும் பேசுவது ஒரு ரகசியம், தாய் காதலை ஓதுவது பிள்ளையாகப்பட்டவள் ஒரு ரகசியம், தந்தையின் காதலை சொல்வது ஒரு ரகசியம். அப்போ தந்தையாகப்பட்டவர் பிள்ளையின் காதலை ஓதுவது ஒரு ரகசியம், அதே மாதிரி பிள்ளைக்கு அகப்பனாகப்பட்டவன் ஓதுவது ஒரு ரகசியம். இப்படிப்பட்ட ரகசியங்கள், பல விதமான ரகசியங்கள் இருக்கு. எந்த ரகசியம் பற்றி நீ பேசுறதுக்கு வந்திருக்கேன்? நான் என் சொந்த ரகசியத்தை கூட நான் பேசுவேன். சொந்த ரகசியம் எது? எந்த ரகசியம்? அந்த ரகசியம்லாம் கிடையாது. நீ யார எந்த நாரதர் வந்து என்னையா பேசினியா? யாருன்னு ரவுடியா இல்லை நாரதராப்பா? ரவுடினா என்ன தெரியுமா? ரா என்றால் யாரு? ரா என்றால் ராகம். ராகம். ஊ என்றால்? ஊ என்றால் என்னது? என்னது? உன்னதா? என்னது? ஏய் போடா. சட்டம் சவுடாலாம் வேகாது. நீங்க எந்த ஊர் முதல்ல? நான் மேலூர். மேலூர்? மேலூர் வந்து நாங்க இருக்கிற இருக்கு. நீங்க இருக்கிற ஊரா? மதுரை மேலூர் தானே சொல்றியா? அதை இல்லடா. அப்ப இந்த திருமய மேலூரை சொல்றீன்னு நினைக்கிறேன். மேல் உலகத்தை சொல்றேன்டா. அதெல்லாம் விகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம் அப்படிங்கிற தத்துவத்துக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியது. அப்ப 7 உலகம் கேள்விப்பட்டிருக்கேன், 14 உலகம் கேள்விப்பட்டிருக்கேன். கீழே 7 மேலே 7. மேலே 7. அப்ப மேலே 7 கடைசி 7 உட்காந்துருக்கோம் நாங்க. அதான் கைலை மலை, வைகுண்டம். மேலகத்தை சுருக்குவியா? மேலகத்தை சுருக்கணும்னா மேலூர். ஆமா. நீங்க இருக்கக்கூடிய ஊர்? நாங்க பூலோகம். அப்ப அதை சுருக்குனா பூலூர். ஏய் என்னடா பேச்சு? ஆமா பூலூர் தானையா? ஆமா. நீங்க வச்சா மட்டும் என்ன? மாமியா உடைச்சா மண்குடம், சரி, மரும உடைச்சா பொன்குடமா? மேலோ தச்சிருக்கு மேலூர்னா பூலோ தச்சுனா பூலூர் தானையா? கட்டி வச்சு உன்னை கொல்ல போறா, நொறுக்க போறா. ஏன் கட்டி வைக்காங்க? என்னடா பேசுற நீ பேச்சு? சரி அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கட்டும் விடு. சட்டையில தீ பிடிச்சா? சட்டையில ஒரு தீ பிடிச்சா சட்டத்தி. போர்ல தீ பிடிச்சா? போர்த்தி. சரி, மரத்துல தீ பிடிச்சா? மரத்தி. புளியில தீ பிடிச்சா? புளுத்தி. நீங்க கேட்குறியா? சட்டையில பிடிச்சா சட்டத்தி, காட்டில் தீ பிடிச்சா காட்டு தீ, மரத்தில் பிடிச்சா மரத்தி, புளியில தீ பிடிச்சினா புளி ப்ளஸ் தீ புளித்தி தானே. சரி, ஒன்று என்ன வாங்கணும்டா. இப்போ ஒரு இட்லி அம்மா சுட்டு கொடுக்குது. இட்லி. ஆமாம். சுட்டு கொடுத்த உடனே அந்த இட்லியை உடச்சி பார்க்கும் பொழுது அந்த இட்லிக்கு என்ன பேர்? இட்லி உடச்சுனா புண்டு இட்லி. புண்டு இட்லி. புண்டு போன இட்லி. புண்டு போன இட்லி சுருக்குனா புண்டோன இட்லி தான் சொல்ல முடியும். அந்த இட்லியை சுருக்கணும்னா? இட்லியை சுருக்கணும்னாவா பூ இட்லி. ஏய் சுருக்கடா இட்லியா. புண்டுலி. ஒத்து வரல. என்ன புண்டலியா? இல்லையா வரலையே. அந்த இட்லிக்கு பேர் என்ன? உடஞ்ச இட்லியை சுருக்கணும். புண்ட இட்லி. சரி, என்ன அவர் தான் கேட்குறாருல. அப்போ அதனா புண்டுவோன இட்லிக்கு பேர். சரி, அது பேர். அப்போ சரி, அது ஒரு விஷயம் அப்படியே இருந்திருப்பது. இந்த காட்டில் என்ன செய்கிற? காட்டில் காவல் பண்ணுறேன். உன் பேர் என்ன? என் பேர் வீரதேவன். வீரதேவன். இப்போ சோனு சத்தம் கேட்டுச்சு. என்ன சோனு சத்தம் கேட்டால் ஓரத்தில் மூத்திரம் அடித்தா சோனு தான் சத்தம் கேட்கேன். சோரத்தில் நான் சத்தம் கேட்டதுச்சா என்னன்னு கேட்குறேன். எந்த சத்தத்தை நான் சொல்கிறேன்? முகூர்த்தம்னா என்னன்னு தெரியுமா? மூத்திரம்னா என்னது? அது மூத்திரம். ஆமாம். நான் சொல்வது முகூர்த்தம். முகூர்த்தம்னா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது. நல்ல நேரம். நல்ல நேரம். அப்போ முகூர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல நேரம் அப்படிம்பாங்க. இப்போ நல்ல நேரத்தை பற்றி பேசுறியா இல்லை முகூர்த்தம் சொல்றியா இல்லை மூத்திரம் சொல்றியா? நான் மூத்திரம் சொல்கிறேன். மூத்திரம். ஆமாம். ஆத்திரத்தை அடக்குனால மூத்திரத்தை அடக்க முடியாது. அப்போ அந்த மூத்திரத்தை அடக்குனது யார் தெரியுமா? யார் அடக்குனது? நீங்களா? மூத்திரத்தை அடக்குனது என்னட்ட கேள்ற. நான் சொல்கிறேன். நீர் கெடுப்பா? தாடகை என்று சொல்ல பெண்ணாகப்பட்டவள் என்ன செஞ்சாலாம்? ஆமாம். இப்போ ராமன், லட்சுமணன், விஸ்வாமித்திரர்கள்லாம் வனவாசத்துக்கு போகிறாங்களாம். அப்போ போகும்பொழுது அப்போ எந்த இடம் தவத்துக்கு உகந்த இடம் எந்தது அப்படின்னு பார்த்து வா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ என்ன செய்யறாங்க? ராமன் போய் பார்க்குறாராம். அப்போ அந்த பெண்ணாகப்பட்டவள் இந்த மலைக்கு ஒரு கால், இந்த மலைக்கு ஒரு கால் அகட்டி வச்சுக்கிட்டு இந்த மூத்திரம் சொல்கிறீல்ல அந்த சிறுநீரை வெள்ளமாக பெருக்கிறாராம். வெள்ளமாக பெருக்கி இவங்களோட தவத்தை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு நினச்சி சிறுநீரை வெள்ளமாக விட்டுக்கிட்டு இருக்காராம். அப்போ தான் லட்சுமணன் ராமன் பார்த்தாராம்.
அப்பா இது எனக்கு சரி வராது, என் தம்பி இருக்கிறேன் அவனை வர சொல்லுவான் அப்படின்னாங்களா. ஆமாம் லட்சுமணன். அவனும் போயிட்டு மாட்டேன்னு வந்துட்டான். அப்போ தான் பார்த்தார், யாரோட வணங்குவது, இவளோட துமரை அடக்கணுமே, இவளோட மூத்திரத்தை நம்ம அடக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், விநாயக பெருமானை வேண்டின உடனே விநாயக பெருமானுக்கு எது பெருசாக இருக்கும், இதுதான் அது என்ன தும்பிச்சாங்க அப்படி பேரை சொல்ல அப்புறம் நான் இதை காட்டுறேன், அடையாளம் காட்டுறேன், அதைத்தான் சொல்ல தும்பிச்சாங்க. அப்போ அந்த விநாயக பெருமான் அந்த துதிக்கையால் அந்த பெண்ணினுடைய உறுப்பில் வச்சு அந்த முகூத்திரம் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் வெளியில் வர முடியாமல் வச்சு அடைச்சி விட்டாங்களாம். அப்போ அடைச்ச உடனே அவன் மூத்திரத்தை அடக்கி பார்த்தாலும் முடியலையாம். அப்படியே பார்த்தா அந்த மூத்திரமாகப்பட்டது தலைவெளியை வந்து வெடிச்சு மண்டை வெடிச்சு இறந்தாலாம். அதனால தான் ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது, அதுதான் காரணம். அப்படி பழமொழிகள்லாம் நிறைய இருக்கு. சரி, ஒரு விஷயம் இருக்கு. மேலூர்ல இருந்து வந்திருக்கியா? மேலூர்ல இருந்து வரேன். அங்கேருந்து எதுல வந்து ஆட்டாவா சேராட்டாவா குட்டியானியா இல்லை டவுன் பஸ்ஸா? ககனமா இருக்குமா வர்றேன். நொங்கு வண்டியிலையா? ககனமா இருக்கும், ஆகாயமா இருக்குமா வர்றேன். ஆகாயமா இருக்கும்னா எப்படி ஃப்ளைட்லையா? பறந்து வரக்கூடிய சக்தி எங்களுக்கு பாதத்தில் இருக்கு. பாதத்தில் இருக்கு. அண்ணன் எதுல பறக்கும், எப்படி பறக்கும்? அன்னப்பச்சி வந்து ரெக்கையில் பறக்கும். எப்பரா தண்ணியில் நீந்தும்? நீந்தத்தையும் செய்யுது. எப்படி நீந்தும்? அது எப்படி நீந்தும்? காலை வச்சுட்டு இந்த பக்கம் நீந்துறதுக்கு அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? எண்ணத்தை கொடுத்துருக்கேன், இதை ரெக்கையை கொடுத்துருக்கேன்ல. ரெக்கையில் போய் தண்ணியில் போய் நீந்த மாடா? அப்போ எதை கொடுத்துருக்கேன்? பாதத்தை கொடுத்துருக்கேன்ல. பாதத்தில் எப்படி நீந்தும்? பாதத்தை வச்சு இப்படி அழுத்திக்கிட்டு போங்க. அப்போ அந்த பாதத்தில் இருக்கிறது என்ன? பாதத்தில் இருக்கிறது என்னது? தோல் தான் இருக்கு. போடா தோல். தோல் என்ன? தோல்னா பாதத்தில் இருக்கக்கூடிய தோலாகப்பட்டது தண்ணீரை நீந்த கொடுத்து அந்த படகுன்னு சொல்கிற மாதிரி அதுக்கு என்ன சக்தியை கொடுத்து அந்த சக்தியை அந்த பாதத்தில் அன்னத்துக்கு கொடுத்துருக்கின்றார்கள். அது அப்படியே தள்ள 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 அது முன்னால் போகக்கூடிய சக்தி அந்த அன்னத்துக்கு இருக்கு. தள்ள தள்ள எல்லாருக்கும் முன்னாடி வந்துடும். நீ தள்ளின தள்ள தான் இங்கே புதுக்கோட்டையை விட்டு மதுரை தள்ளியாச்சு, அது ஒரு விஷயம். அப்படி கிடந்துட்டு போகுது. அப்போ மதுரையை விட்டு அப்போ எதுக்கு எது தள்ளுறாண்டாயிடுறான். என்ன நீ வந்து இருந்து எல்லாத்தையும் கெடுத்து போடுறா தம்பி, எல்லாத்தையும் கெடுத்து போடுற, மூட அவுட் பண்ணி போடாத. ஆமாம், நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பெரியவங்களாம் நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு விஷயமாகப்பட்டது இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ நீ என்னதான் செய்யற இந்த இடத்துல? காவல் நான் காவல் பண்ணுறேன். யாருன்னு தெரிஞ்சுக்க. நான் தான் நாரதர், காணப்பிரியர், கலகப்பிரியர், வீணப்பிரியர், பிரம்மனுடைய பிள்ளை நான் தான். பரமமேனா? இதை வந்தோடனே சொல்லியிருக்க வேண்டிய வாங்க மருமேனே. தொடாதடா மருமை. மாமனார் சொல்லக்கூடாதா? ஏன் என்ன எப்படி உறவு முறவுங்கிற? உங்க அப்பா எனக்கு மச்சினா நான் உங்களுக்கு மாமனார் தானே வேணும். நீங்க எனக்கு மருமை இல்லையா? எப்படி எங்க அப்பா உங்களுக்கு மச்சினே? உங்க அப்பா எனக்கு தெரியாது. எங்க ஐத்தமையா எங்க அப்பாவை பார்ப்பதற்கே யாருக்குமே தெரியாது. உங்க அப்பாவை பார்க்கலாம். டிவிஎஸ்ல போய் நில்லுங்க. டிவிஎஸ்ல? ஆமா, காலையில கோட்டுப்பாட்டில் பூரா பிறக்கி வித்துக்கிட்டு தெரியுமாப்புல. போட்டோன்னா தெரிச்சு போவோம். தெரிச்சு என்ன தெரியும்? எங்க அப்பா அபராடா. ஆமா, ஆனா நல்ல மனுஷன். என்ன கட்டிங் அடிச்சாலும் ஊறுகாய்க்கு மேலே எதுவும் திங்க மாட்டார். எங்க அப்பா பிரம்மனை போய் நீ போய் அப்படி கட்டிங் விடுறாருன்னு சொல்றியாடா? பிரம்மன்டா, படைத்தல் சொல்லுவாங்க. பீனாவா? ஆமா பி. நீ சொல்வது? நான் வந்து பா. படைத்தல் தொழில் 4 வகை யோனி 7 வகை தோட்டம் 84 சாமியார் வேஷம் போட்டு வந்து நோனி பேசிக்கிருக்க. யோனிடா, யோ யோ நீ யோனி நோனி யோனி யோனிடா யோனி. அண்டசம் பிண்டசம் உப்பிசம் சராயுசம் என்று சொல்லக்கூடிய படைப்பு வகைகளை படைக்கின்றார் எங்கள் அப்பன். ஆக நிலம் இப்படி ஒரு படைப்பு வகைகள் இருப்பதனால இந்த இடத்துல என்ன சத்தம் கட்டது உனக்கு? கட்டும்டாவா? இல்லை இல்லை, அப்படிலாம் என்ன படைச்சது? எங்கப்பேன். பெண்ணை படைச்சது எங்கப்பேன். என்ன படைச்சது? எங்கப்பேன். ஆனை படைச்சது எங்கப்பேன். என்ன படைச்சது? எங்க அப்பா. எல்லாத்தையும் உங்க அப்பா. ஆமா, மரம் செடி கொடி அனைத்து ஜீவராசிகளையும் ஊர்வன பரப்பன எல்லாமே எங்க அப்பா. உங்க அப்பானா? ஆமா. சத்தியமாவா? எங்க சத்தியமாக. ஐயா, இந்த மரம் இருக்குல்ல, என்ன மரம் தெரியல, ஆலமரமா அரச மரமான்னு தெரியல. ஆமாம், அதை படைச்சது எங்க. இந்த இலையை தொட்டோம்னா சுருங்குமா? சுருங்காது. கருவேலையை தொட்டா சுருங்குமா? சுருங்காது. வேப்பலையை தொட்டா சுருங்குமா? சுருங்காது. எந்த இலையை தொட்டா சுருங்காதுல? ஆமா. தொட்டாச்சு நீங்க தொட்டோன்னு சுருங்குதுல? ஆமா. அது உங்க அப்பா படைச்சாரா? ஆமா, எங்க அப்பா தான் படைச்சாரு. உங்க அப்பா? ஆமா. அதுக்கு நீங்க சொல்லி எனக்கு தெரியும். மற்ற கேட்கல, உங்கள்கிட்ட கேட்க முடியாதுல்ல. அது உங்க அப்பா படைக்கல இல்லை. ரைட். இப்போ தக்காளியை படைச்சது யாரு? தக்காளியை படைச்சது எங்க அப்பா தான். கத்திரிக்காய் அதுவும் எங்க அப்பா. பூசணிக்காய் அது எங்க அப்பா. புடலங்காய் எங்க அப்பா. எல்லாமே பூமியை பார்த்து கீழே தொங்குது. ஆமா. இந்த வெண்டிக்காய் எள்ளுக்காய் சீனியர்கான்னு சொல்ற கொத்தவரங்காய் முருகப்பெருமான் படைக்கப்பட்டது. நீ எங்கே தொடுறன்னு எனக்கு நீ தொட்டு வா, பேசி பார்ப்போம். முருகப்பெருமான் வாயால் உண்டா புறவாசல் மலவாசல் வழியே தான் கழிக்க முடியும். ஆமா, எல்லா ஜீவனும். ஆமா, வாயால் உண்டு, வாயாலே மலங்கழிக்கிற தன்மை. தலைகீழ தொங்குதை பார்த்துருப்பி. ஆலமரம் அரச மரம் தான் தலைகீழ தொங்குதை பார்த்துருப்பி. வவ்வாலு. சரி, உனக்கு கல்யாணம் பண்ணுனாக்க உடலுறவு கொள்ளுவோம். ஆமா, உடலுறவு கொள்ளுவோம்னாக்க ஆணும் பெண்ணும் இணைஞ்சாக்க விந்தாகப்பட்டது கற்ப பையில போய் விழுந்த பிறகு தான் கற்பம் உண்டாகும். ஆமா. ஆனால் ஆணும் பெண்ணும் இணையாமலே விந்தை எடுத்து சாப்பிட்டு கற்பம் உண்டாகுது. அது யாரு?
இந்த நாட்டோட தேசிய பறவை என்னது? அப்படி பேசணும். மயில். அது ஒரு விஷயம். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் தெரியுதா? இப்போ படைப்பு தொழிலை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். வெண்டிக்காயை படைச்சது, கொத்தவரங்காய் படைச்சது, மிளகாயை படைச்சது எல்லாமே அப்போ முருகப்பெருமான் தான் சொல்லிட்டோம். ஆமாம். அது அடுத்து உனக்கு என்ன சந்தேகம் இருக்குது? அடுத்து சந்தேகமா? சரி, ஆம்பளை தானே, ஆம்பளை வந்து பொம்பளையோட இணைஞ்சா தானே முட்டையோ ஒரு கோழியும் ஒரு சேவலை இணைஞ்சாத்தான் முட்டை போடும். ஆமாம், கோழி தான் போடும். ஆமாம். அதே மாதிரி கிடாயும் ஆடும் கூடுனாத்தான் குட்டி போடும். ஆமாம். ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தாத்தான் கற்பம் தரைச்சி குழந்தை வரக்க முடியும். ஆமாம். ஆனால் பொம்பளை குட்டி விடாது, ஆம்பளை குட்டி விடும். கடலில் வழுதுல, கடலில். கடலில் வாழ பெரிய ஒரு ஒரு ஜீவராசி கிடக்குது, பெருசாக பார்த்துருக்கியா? ஓங்கி. ஆமாம், அதுதான். சரியா, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ விஷயமும்? எவ்வளோ விஷயம் உங்களை வச்சுட்டேன். ஓஹோ, வேறணுன்றது. ஆமாம் ஆமாம். சரி, ஏன் சாப்பிட்ட சாம்பாரை பூரா தலையில் வெளியே ஊற்றிட்டு? சந்தனம்டா. சந்தனமா? சந்தனம் என்ன தெரியுமா? இந்த சந்தனத்துக்கே ஒரு ஒரு புராணமே இருக்குது நம்ம இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள. இந்த சந்தனத்துக்கு நம்ம பிரகதம்பாள் என்ற சாமி இருக்கு பற்றியெல்லாம், இந்த சுவாமிக்கு தினமும் ஒரு முனிவராக ஒரு வயதானவர் சந்தனம் அரைச்சி கொடுப்பாராம். சந்தனம் அரைச்சி கொடுத்த உடனே சந்தனம் தீர்ந்து போச்சான். என்னடா சிவபெருமானே சந்தனம் கிடைக்கல, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சிவனே நினச்சி இந்த கை முட்டியை மடக்கி அப்படியே அரைச்சாராம். அப்படியே அரைக்க அந்த ரத்தம் வந்து அப்படி ரத்தம் நிறைய பீரிட்டு அடிச்சிச்சான். இதை சிவபெருமான் பார்த்தாராம். எனக்காக பக்தனாக நீ எனக்காக சந்தனம் கிடைக்கவில்லை என்றும் கை முட்டியை அப்படியே அரைத்து எனக்கு சந்தனமாக கொடுக்கலாம் என்று நினைத்தாயே, அதனால் இன்றிலிருந்து உனக்கு கைமுட்டி நாயனார் அப்படின்னு பேர் வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சந்தனம் அரைச்சது எங்கே தெரியுமா? சந்தன விடுதி. கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். சந்தான விடுதி கிடையாது, சந்தன விடுதி என்று சொல்லக்கூடிய ஊரில் தான் பிரகதம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்காக அங்கே ஒரு வயதானவர் சந்தனம் அரைச்சி தன்னுடைய ரத்தத்தை சந்தனமாக கொடுத்தாராம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்னும் சிறப்பு ரொம்ப இருக்கு. மதுரைக்கும் புதுக்கோட்டைக்கும் சமந்தார மாதிரி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற இந்த மூக்குத்தி கல் வந்து அதுக்கு ஒரு ஊர் பேர் இருக்கு, அறந்தாங்கி பக்கம். நாகரத்தினம் பள்ளம், அது அறந்தாங்கி பக்கம். அதுதான் ஏகப்பட்டது இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, மதுரைன்னு சொல்லிவிட்டிய இந்த மதுரையும் இந்த புதுக்கோட்டை மாவட்டையும் இணைக்கக்கூடிய இடம் எந்த இடம் தெரியுமா? மையமான இடம் எந்த இடம் தெரியுமா? சொல்லுங்க. அந்த பேசு திரு மையம் தான். அது மெய்ய மாதிரி திருமயம் மயமா போயிடுச்சு. இப்போ அங்கே அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி பார்க்க போனோம்னா நம்ம ஆறாங்கல்னு சொல்கிறோம் பற்றியில, எவ்வளோ வேணுமாலும் பேசுகிறான் மாப்பிள்ள பேசுவோம். ஆறாங்கல்லுக்கும் புதுக்கோட்டைக்கும் 6 கல். அப்போ அந்த கணக்கு அந்த காலத்தில் கல் கணக்கு தான். அதனால தான் 6 கல் உள்ளது, அதனால தான் ஆறாங்கல் அப்படின்னு ஒரு தொலைவு அப்படி கணக்கிடப்பட்டது. அதுக்கு தான் ஆறாங்கல்னு பேர் வந்துச்சு. அப்பா ராக்கெட்டு இந்த ஓட்டுங்க நம்ம இருக்க குடுமியான் மலையெல்லாம் பத்தி பேசும்ல. வள்ளி குடுமியா மலையில ஏன் பேர் வந்துச்சு, குமரமலையில ஏன் பேர் வந்துச்சு, அப்படிங்கிறது இது விராலி மலையில ஏன் பேர் வந்துச்சு, பிரான் மலையில ஏன் பேர் வந்துச்சு பேசுவன்ற நிறைய பேசுவோம். சிறப்பான ஒரு ஸ்தலங்கள் இருக்கக்கூடியது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை தான். அதுக்கடுத்து ராமேஸ்வரம். அதனால போதும், அடுத்து வள்ளியை விடுவோம்ல. வள்ளி வெளியில வரட்டும், அதுக்கு நொங்கு எடுத்து போறேன். அப்பா சரி நொங்கு இருந்தா தானே எடுக்கிறதுக்கு. என் பேரு அதான் பேரை சொல்றானே சொல்லிவிட்டு பேரை. என் பேரு, உன் பேர் என்ன? வீரத்தேவன். அப்பா பேர் நம்பிராஜன், அம்மா பேர் நங்கை மொழி. உடன் பிறந்தது 7 பேர். உடன் பிறவாத சகோதரி ஒரே ஒரு ஆள், கனக வேங்கை பூங்குரத்தி என்ற ஸ்ரீ வள்ளி நாயகம். இந்த தான் முடிச்சுக்கிட்டேன் முடிச்சுல அவர் பிணைவாரு ஆளுக்கு ஒன்று சொன்னீங்கலாம் பேசுறதெல்லாம் கவனமெல்லாம் சிதறி போயிடும். எங்களுக்கு கணக்கு தெரியும் எப்படி வரணும் போகிறோங்கிறத. நம்ம ஊரை பற்றி நல்லா தெரியும். எதை விரும்புவாங்க, கொஞ்சம் முன்னால் பாட்டை விரும்புவாங்க, அப்புறம் வள்ளி நாரதர் தர்க்கத்தை விரும்புவாங்க. ஆமாம், அதனால் இப்படி காவல் திணைக்காவல் கருதினை சிந்தனை வச்சுருக்கான். சரி, இப்போ 2 குரல் கேட்டு செய்ய. ஆமாம், ஒன்று வந்து வள்ளி நாயகம், ஒன்று வந்து குள்ளி. ஆமாம், குள்ளியை வர சொல்கிறேன். ஓடியாத்த இருத்தா. அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த மிருதங்கம் வாசிக்கக்கூடிய டேனியல் ராஜ் அவர்கள் காணவில்லை. வந்துட்டியாப்பா? தாளம் முடக்கும். ஆல்ரவுண்டு இசைக்கக்கூடிய தண்டீஸ்வரன் அவர்களுக்கு 500 ரூபா அன்பளிப்பு அளிக்கப்படுகின்றது. அவர்கள் எங்கே இருந்தாலும் அதை பெற்று செல்லுமாறு உங்களை வேணுமுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வரமாட்டாரா? எங்க தண்டீஸ் என்ன எதுக்கு அழைத்தீர்கள்? உங்களை அழைச்ச காரணம் என்ன காரணம்? வந்திருக்கிறது ஒருத்தர் பெரியவரா? இலுவக்கட்டை சாமியார். அது என்ன இலுவக்கட்டை சாமியார்? அது அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல. அவர் தான் நாரத மகாமுனிவர்.
அப்படிங்களா? ஆமா அவர் வாங்குனீங்களா? ஆமா என்னத்த வாங்கினேன்? 500 ஆசீர்வாதம் வாங்குனீங்களான்னு கேட்டேன். நான் வாங்கிட்டேன். நீ வேணா வாங்கிக்க ஒரு வர சொல்லுங்கள். ஏமா என்ன வாங்கினீங்க? அந்த கட்டையை வாங்கினீங்களா நினைக்கிறீங்க? இல்லண்ணே, ஆசீர்வாதம் வாங்கினாலான்னு கேட்டேன். நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஏன்னா நீ அவர்கிட்ட கொட்டையை வாங்கிக்க. இந்த கழுத்துல காலில் ஓட்டு ருத்ராட்ச கொட்டையா? ஆமா. சாமி வர சொல்லுமா? வாங்க சாமி. சுவாமி அதோடு இது பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? அச்சம் பட்டம் யானை மறந்தாச்சா, காத்தோடு காத்தாக கலந்தாச்சா. அச்சம் பட்டம் யானை மறந்தாச்சா, காத்தோடு காத்தாக கலந்தாச்சா. வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பொண்ணுனக்கு வேண்டாமா. வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பொண்ணுனக்கு வேண்டாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Daddy, daddy, yes, papa. Eating sugar, no, papa. ஏயா இங்கிலீஷ்ல பாடுறாரு அந்த பாட்டை. சரி சரி, நல்ல அருமையான பாடல்களை பாடி பாடி நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. குழப்பம் வாழ்க வளர்க. சரி, அடுத்த கவலை வர சொல்லலாம். நான் வளர்ந்துட்டு இது என்ன வளராம தெரியுது? காம்பளான் குடிமா. வாழ்க வளர்க சரி சரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, வர சொல்லுங்க. அப்புறம் மறுபடியும் வாயை தோண்டினா அப்புறம் நிறைய பேசிக்க நிற்கிறேன். அப்புறம் நேராக போச்சுன்னு சொல்லி இழுவக்கட்ட போங்க வர சொல்றேன். இழுவக்கட்டையா? ஆத்தா வாத்தா வள்ளி நாயகம். என்ன உட்கால வழி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே? கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆக யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே? பூக்கோளோ அந்த வாட்டோடே புதுமா கோளோ விரிமி போடே அடையம்மா முத்து முத்தா கொட்டுது கொட்டுதம்மா சொந்தத்தில் தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆக யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே? தானாகே பொண்ணுக சிக்கும் அச்சிரத்தி ராசி அடனா பாத்தி கண்ணில் சிக்கி அப்படி உன்ராசி சிறுவாணி கிண்டைய போல மின்னது உன்ராசி நீ சிரிச்சாக்கே சில்லற கொட்டு அப்படி உன்ராசி நான் வாங்கிடும் முள்மூச்சிலே கை சேருவே சூடாச்சே மஞ்சி மனம் பூத்தாட கெஞ்சிரினம் பூத்தாட காதலென்னும் நாட்சிதனை காணவும் கூட வாழ்த்துதையா தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி குட்டியாக யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே? ஆத்தாடி தஞ்சாவூர் சுக்குரனில் நாட்டம் அடனா பாத்தி கைகையாறு பாடுகிறேன் பாட்டோ ஊராண்டே உத்தங்கடி சன்னதி வந்தவனோ அந்த தீரோடு தென்னது சந்நிதி கொண்டவனோ உனையாழ்வதே பெரும்பாடம்மா நீ ஆழ்வதே எனக்கேனம்மா மஞ்சத்திலே நீ ஆள நெஞ்சத்திலே நான் ஆள உன்னுக்குள்ளே உன்னை வந்தே உன்னுயிரோட ஒட்டுதையா தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆகையார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 பூக்கோளோ அந்த வான்போடே புதுமா கோளோ விரிமி போடே அடியம்மா முத்து முத்தா கொட்டுது கொட்டுதம்மா சொந்தத்தில் தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆகையார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. அண்ணே அத்தா என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? நல்லா இருந்தா நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. சாமியார் சாமியாரா? சுவாமி. சுவாமினா சுவாமினா நாரதர் சுவாமி நாரதர் மகரிஷி மகரிஷி. சாமியை பாத்தீங்களா? ஆமா பார்த்தல ஆசீர்வாதம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. நான் பார்க்கணுமா இல்லையா? ஆமாத்தா. சாமியை கூப்பிடுங்க. வாங்க சாமி ஆசீர்வாதத்தை காமி. சாமி
மேல உள்ளதுக்கு போட்டுக்கணும். வாழ்க மகளே வாழ்க. வருகே தவமுனிகே வருகே தவமுனிகே வனமட்ட மகரிஷியே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வாழ்வில் நலம் பெறவே வரம் தரும் மகரிஷியே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வருகே தவமுனிகே உலகம் ஏலேலும் ஓடி உழைக்குமே ஞானி கலகம் என்கின்ற பேரில் நியாயங்கள் உருவாகி ஞானம் பாடி மண்ணீதிலே காணில் வந்த இசை விதையே வருகே வருகே நாரதரே கலைவாணிகள் சேகனி கண்ணன் தீரனே வருகே தவமுனியே வனமண்ட மகரிஷியே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வாழ்வில் நலம் பெறவே வரம் தரும் மகரிஷியே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே நல்ல வளர்ந்த நாடு எந்த நாளும் பரவத்திய நாடு வல்லவர் கூடத்திலே கூடும் அந்த வள்ளலை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடுகின்றபடி நல்ல வழியை கட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி தாங்கள் எங்கும் காரணம் இல்லாமல் செல்வதில் எப்படி இருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி எனக்கும் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மற்றும் அண்ணன் தோழியர் அனைவருக்கும் உங்களது நல்ல ஆசைகளை கூறுங்கள் சுவாமி வாங்க வாழ்க மகளே வாழ்க. பல்லாண்டு பலகாலம் நீடோடி வாழ்க வேண்டும். எப்படி பிள்ளைக்கு எப்படி வாழ்த்து சொல்லணும் தெரியுமா? இது ஆக்கி வச்ச சோறெல்லாம் சிந்தட்டும். தீர்மானம் போடுறா தம்பி. ஆக்கி வச்ச சோறெல்லாம் சிந்தி போகட்டும். விலக்கி வச்ச பாத்திரமெல்லாம் நெளிஞ்சு போகட்டும். இப்படி உனக்கு நான் வாழ்த்து கூறலாம்னு வந்திருக்கேன். ஆக அப்படி ஆமாம், இப்படி நான் சாபம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, வாழ்த்து கொடுக்குறேன், வாழ்த்துறேன். ஆகையால் எப்படி வாழ்த்துக்கள், அருமையான வாழ்த்துக்கள், அற்புதமான மனசுக்குரிய வரவேற்பு கொடுத்து என்ன மனசார என் மனசு அப்படியே குளிர்ச்சி அடைஞ்சதுனால, ஏற்கனவே சூடாக இருந்துச்சோ, ஆமாம் குளிர்ச்சி அடைஞ்சதுனால இந்த இடத்துல நான் மனசார பார்க்க வேண்டும் என்று பார்த்தால், பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா பெண்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா பெண்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா. நீ வரைந்த ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே
வாழ்த்துப்பட்டு சில விவரங்களை கேட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கேட்டால் கிடைக்குமா? கேளுங்கள் தரப்படும், தட்டங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே அலைமகள், கலைமகள், மலைமகள் இவர்களுக்கெல்லாம் இருப்பது செந்தட்டு, பொன்தட்டு, வெண்தட்டும். இந்த இடத்திலே உனக்கு சிறப்பு என்று தமிழ் தட்டு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்துல கேட்கலாமா? கேட்டால் கிடைக்குமா? நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களை உணரக்கூடிய தன்மை நாரத மகரிஷியிடம் உண்டு. அதே போல மகாவிஷ்ணு, மகாலட்சுமி அந்த புறத்துக்கே போய் வரக்கூடிய வல்லமைப்படுத்தவர் தாங்கள் அப்பேற்பட்ட நாரத மகரிஷி. என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் தர காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன கேள்வி வேணுமோ கேட்கலாம். என்ன பேசுறாலும் பேச காத்துக்கிட்டே இருக்கேன். எதை பேசினாலும் சொல்லுக்குள் சூழ்ச்சமா. சரி, வாழ்த்து சொன்னீங்க. ஆமா. ஆக்கி வச்ச சோறெல்லாம் சிதறட்டும். கண்டிப்பா. இருந்த பாத்திரம் எல்லாம் உடைஞ்சு நெளிஞ்சு போகட்டும். சொல்லுக்குள் சூழ்ச்சமா. துர்வாச முனிவர் என்ன பண்றாரு? துரியோதனை பார்க்க போறாரு. துரியோதனன் இருந்த சபைக்கு. அப்ப துரியோதனன் என்ன பண்றான்? வர வரவேற்று உணவு ஏற்பாடு பண்ணி உணவு பரிமாற வைக்கிறோம். சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே நல்ல வார்த்தையை சொல்றாரு, மங்களமான வார்த்தை. துரியோதனன் சொல்றான், சுவாமி இதே போல இங்கே எப்படி உணவு அருந்து விட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீங்களோ அதே போல பாண்டவர்கள் வனத்தில் ரொம்ப சிரமப்படுறாங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். இவன் நல்லவனா, நல்ல எண்ணத்தோட இருப்பவனா? அப்படிலாம் கிடையாது. சாடா பேசுறீங்களா? சாடா பேசுறது பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அப்போ நான் சொல்கிறது கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதையிலையா? இல்லை, துரியோதனே எப்படா இவங்க சாகுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பவன் யார்? துரியோதனே. அதனாலதான் ஊசி முனை நிலம் கூட தர முடியாதுன்னு சொன்னேன். 2 பேருக்கு சொத்து சரிபாதி, அண்ணன் தம்பினாக்க சரிபாதி தானே. ஆனா பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கடைசி வரைக்கும் புரிச்சு கொடுக்கல. அதனாலதான் பாரத போர் நடந்துச்சு. கடைசிலையா என்னாச்சு? யாருமே கிடையாது. இருந்த இடம் தெரியல. அப்படி போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவனுடைய எண்ணமாகப்பட்டது அப்படி. அப்ப சொல்றான், இவன் போய் அவன் எப்படா சாகுவேன் நினைக்கிறவன் போய் நல்ல வார்த்தையை சொல்லணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பானா? அதான் சொல்லிக்கொள் சூழ்ச்சமா நீங்க சொன்னது போல. அப்ப சொல்றான், என்ன காரணம் என்ன தெரியுமா? வனத்தில் இருக்காங்க, இருக்கிறதே வனம், அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது துர்வாசம் போவார். அப்ப இவருடைய எண்ணம் எப்படி தெரியுமா? சாபம் கொடுத்தா எல்லாருக்கும் அந்த அவருடைய வலிமை குறையும். ஆனால் இவர் சாபம் கொடுத்தா இவருக்கு அதிகரிக்கும், வலிமை அதிகரிக்குமா. அப்பேற்பட்டவர் துர்வாசம். இவர் ரொம்ப கோபக்காரர். எதுக்கெடுத்தாலும் பட்டுன்னு சாபத்தை கொடுத்தார். அப்பேற்பட்டவர். அப்போ வனத்துக்கு போவார். அவங்களே சாப்பாடுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இவருக்கு உணவை தயார் பண்ண முடியாதவங்கனால அப்போ என்ன பண்ணுற, சாபத்தை கொடுத்துருவார். அப்போ வனத்துக்கு போகிறவங்க இன்னும் இதோட கீழே உள்ள நிலைமைக்கு தான் போவாங்க அப்படின்னு இவனுக்கு எண்ணம். அதை சொல்லாமல் இப்படி சொல்கிறான், போய் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க, என்னுடைய குணம் இவனுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு. அதே போல் துர்வாசம் போகிறார் வனத்துக்கு. அங்கே இருக்காங்க பாண்டவர்கள் இருக்காங்க, கூடவே பாஞ்சாலி இருக்கா. அப்போ போகும்போது 100 சீடர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. போய் கேட்குறாரு, நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம், எங்களுக்கு உணவு தயார் பண்ணணும், நாங்கள் போய் கங்கையில் நீராடிட்டு வர்றோம் அப்படின்னு குளிக்க போயாச்சு. ஒன்றும் புரியல. என்ன அப்படின்னாக்க, பாஞ்சாலிக்கிட்ட ஒரு பாத்திரம் இருந்தது, அட்சய பாத்திரம், அள்ள குறையாதது அந்த அட்சய பாத்திரம். அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் அன்னம் வரும். சாப்பிடும் பொழுது அதை எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு கழுவி கவுத்து வச்சுட்டா அதில் அன்னம் வராது. அப்போ வரக்கூடிய முனிவர்களை கூட்டிகிட்டு வர்றாரு துர்வாச முனிவர். அந்த நேரத்தில் எல்லாமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாத்திரத்தை கழுவி கமுத்து வச்சாச்சு. உணவு வராது, மறுநாள் தான் வரும் சாப்பிடும் பொழுது. அந்த நேரத்தில் முனிவர் வந்து கேட்குறாரு, அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதே தெரியல. யாருக்கு? பாஞ்சாலிக்கு. அப்போ தான் பார்க்க. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சாபத்துக்கு ஆளாயிருவான். இப்போ என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்பொழுது போயிட்டாங்க. அப்போதான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, சாபத்துக்கு ஆளாக போகிறமே, இந்த மாதிரி உணவு தயார் பண்ணிட்டு போய் சொல்கிறாரே, எதுவுமே இல்லையே, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இருக்கிற பாத்திரத்தையும் கழுவி கவுத்து எடுத்து வச்சாச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அப்போ தான் கிருஷ்ணர் வர்றாரு. கிருஷ்ணர் வந்து அவர் கேட்குறாரு, அவர் ஒரு அந்தனராக வர்றாரு. வந்து கேட்குறாரு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு உணவு தர முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ தான் பாஞ்சாலி சொல்லலாம், கிருஷ்ணா இது என்ன கொடுமை, ஏற்கனவே துர்வாச முனிவர் 100 சீடர்களை கூட்டியாந்து உணவு சரி பண்ணணும், தயார் பண்ண சொல்லிட்டு அவர் போயிட்டாரு கங்கைக்கு குளிக்க. இந்த நேரத்தில் பார்த்தாக்க நீயும் இப்படி ஒரு சோதனையாக இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் நினச்சாராம். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அவர் கேட்குறாராம், அந்த நீங்கள் கழுவி கமுத்து வச்சு இல்லை பாத்திரம் அதை எடுங்கன்னு சொன்னாராம். அந்த அம்மா எடுத்தாங்களாம். எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு சோற்று பருக்கை பாருங்கள், ஒரே ஒரு சோற்று பருக்கே ஒரு கீரையும் இருந்ததாம்.
அந்த ஒரு சோற்று பருக்கையும் கீரையும் எடுத்து அவர் தன் வாயில் போட்டுக்கொண்டு இந்த ஒரு சோற்று பருக்கையும் ஒரு கீரையும் துர்வாச முனிவருக்கும் 100 சீடர்களுக்கும் சமர்ப்பணம் சொல்லி போட்டாராம். அங்கே கங்கையில் இருந்து குளிச்சுட்டு வர்றாங்க. தர்மன் என்ன பண்ணுறாரு, அப்போ உணவு இருந்தணும், அப்போ போய் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த முனிவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, சொன்னாராம், இல்லைப்பா எங்களுக்கு சாப்பிட்டது போலவே வயிறும் மனதும் நிறைந்து விட்டதுன்னு சொன்னாராம். காரணம் என்ன தெரியுமா, அங்கே வந்தது யார், கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அந்த ஒரு சோற்று பருக்கையும் கீரையும் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு 100 சீடர்களுக்கு சமர்ப்பணம் சொல்லி வாயில் போட்டுக்கொண்டார். இவர் ஒரு சோற்று பருக்கை வாயில் போட்டுக்கொண்டதனால் அங்கு உள்ள அனைத்து சீடர்களுக்கும் பாருங்க என்னாச்சு, பசி இல்லை, மனதும் நிறைந்தது, தன்னுடைய வயிறும் நிறைந்தது அப்படின்னு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு போனாராம். இப்போ துரியோதனுடைய எண்ணம் என்ன, கெட்ட எண்ணம். அதனால தான் சொல்லுகள் சூழ்ச்சி. இங்கே போனால் முனிவர் கோபக்காரர், இங்கே போனால் சாபத்தை கொடுத்துருவார், இன்னும் மேன்மேலும் கீழே போயிடுவாங்க. ஆமாம், அப்படின்ற காரணத்துக்காக கெட்ட எண்ணத்தில் கொடுத்தான் அப்படி. ஆனால் இங்கே நடந்தது என்ன, பெருமை. யாருக்கு, பாஞ்சாலிக்கு பெருமை ஏற்பட்டது. நீங்கள் வாழ்த்து கொடுத்துருங்க, அதே சொல்லுக்குள் சூழ்ச்சமாக சொல்லுக்குள்ள ஒரு சூழ்ச்சம் வச்சு என்ன வாழ்த்து, அந்த வாழ்த்துக்கு உண்டான விளக்கம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். விளக்கம் தெரியல அப்படின்னாக்கா சொல்லக்கூடாது, சரிங்களா? அந்த வாழ்த்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் எப்படி இதே மாதிரி வேறு விதமாக இருந்தாலும் சரி, நல்ல வழியில் இருந்தாலும் சரி, எந்த வழியில் போனாலும் அந்த வழியில் வர நான் காத்துக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? வெள்ளக்கத்தை கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் சாட்சி, வெள்ளக்கத்தை கொடுத்துட்டு என்ன வேணாலும் பேசலாம். விளக்கண கருப்பாகி நிறுத்து. யாரு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. எப்படி பேசணுமா அப்படிங்க, எப்படி பேசணுமா அப்படி பேசணும். மரியாதை தேவை முதல்ல. பேசுவியா என்ன இருங்க, என்னால என்ன தெரியும் முதல்ல உங்களுக்கு? உனக்கு என்ன தெரியும்? பேசுவியா? பேசிக்கிட்டு இருக்கல்ல, பேசி பாப்போமா? பேசாம ஊமையான பேசாம நின்னுட்டு இருக்கேன். நான் பேசுறேன் இல்லையா? சரி, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன் இல்லையா? இருமா இருங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் கேட்ட பதில் சொல்லக்கூடிய திறமை இருக்கு. எந்த விவரத்தை தொட்டு பேசினாலும் அதை தொட்டு பேசக்கூடிய தகுதி என்கிட்ட இருக்கு. ஆரம்பத்திலே சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம்ட்டு பேச முடியும்ட்ட, என்ன வேணாலும் பேசுவேன். இன்னைக்கு உன்னைய கிளவி ஆக்காம நான் போகவே மாட்டேன். இந்த கிளவி ஆக்குவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். சரி, சரிங்களா? அறிவுக்கு வேலை, என்ன எதுக்கு வேலை, அறிவுக்கு வேலை. உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் வேலை, சரிங்களா? நீங்க பேசுங்க முதல்ல. சும்மா பேசி விட்டா அதுக்கப்புறம் நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், கிழிச்சு நாளா நட்டு போடுவேன், இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசணும். சும்மா வந்தோட சட்டம் சவடலுக்கு பேசக்கூடாது. பேச விட்டு பேசு. என்ன பேச போறீங்க? ஓட்ட பானையில நண்டு புகுந்த கதை மாதிரி கொட 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 கொடன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன விளங்கு உனக்கு? என்ன விளங்குது? ஆளப்பாடுற என்ன பார்த்தா ஆளப்பா. பாருங்க, முதல்ல நாகரிகம் தேவை, சபை நாகரிகம் ரொம்ப அவசியம். எப்படி வார்த்தை அப்படிதான் கொடுப்பேன். நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் நான் பேசுவேன். அப்புறம் அப்படி பேசுனா இப்படி பேச சொல்லக்கூடாது. நீ பேசு. பெரிய ஆளி வருவருக்கு தான் பேச தெரியும் பேசுறாரு. என்ன பேச போறீங்க அப்படி? நீங்க பேசுங்க. என்ன பேச போறீங்க? சரின்ட்டு பேசுங்க. சரி, இப்ப நீ சொல்லிட்டியே, இப்ப நான் என்ன உன்னை வாழ்த்து கொடுத்தேன்? நான் வாழ்த்துக்கள் கொடுத்திருக்கிறது கெட்ட எண்ணத்தோட இவர் வாழ்த்து கொடுத்திருக்காரு, சொல்லுக்குள் சூட்சமம் வச்சு பேசியிருக்காரு அப்படின்னு நீ வந்த உடனே அதுக்கு ஒரு உதாரண கதையை கொடுத்து, பாஞ்சாலி கதையை கொடுத்து, சோற்று பருக்கையை கொடுத்து, இது எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்ச விஷயம், அழகாக படிச்சிருக்க பேசுகிறேன். அது ஒரு விஷயம். இப்போ நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னா, வெந்த சோறெல்லாம் ஆக்கி வச்ச சோறெல்லாம் சிதறட்டேன் அப்படின்னு. இப்போ மிருதங்கர ஆக்கி வச்ச சோறெல்லாம் சிதறட்டும்ட்டேன். ஆமாம். அதே மாதிரி விளக்கி வச்ச பாத்திரமெல்லாம் நெளிஞ்சு போகட்டும்ட்டேன். உங்களோட பாத்திரமெல்லாம் நெளிஞ்சு போகட்டும்ட்டேன். என்ன முறைக்கிறேன்? நான் பேசி முடிக்க வரையும் நீ என்ன வேணுமாலும் நான் பேசி முடிக்க வரைக்கும் இடையில பேசக்கூடாது. நல்ல பிள்ளைக்கு அடையாளம் இடையில பேசக்கூடாது. ஓம்பிட்டு பாத்திரமெல்லாம் நெளிஞ்சு போகட்டும். ஆமாம், கையை கட்டி நிற்கணும். உன் பாத்திரம் நெளியணும். கையை கட்டு, வாயை பொத்து, இந்த சட்டம் சவடால பாடம் எடுக்க உங்களை இல்லம்மா, நான் பேசும் நீ பேசும் இடத்துல நின்று பேசுறேன். பேசும்பொழுது ஆரம்பத்தில் சபை நாகரிகம் தேவை, பேசும்பொழுது தேவை. எப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுறானே. பேசும்பொழுது நிக்கிறேன். அங்க நில்லுங்க முதல்ல, அங்க நின்னு பேசுங்க முதல்ல. நான் பேசுறேனே, இடையில பேசாதங்கறேன். பெரிய ஆளி வரல. அறிவாளிக்கு என்ன போறது? அறிவாளிக்கு என்ன அழகு? அத நீங்க சொல்லாதீங்க முதல்ல. அறிவாளிக்கு என்ன அழகுங்கற? என்ன அழகு? பொறுமையா இருக்கணும். முதல்ல பேச விட்டு பேசணும். இல்ல, பேச விட்டு பேசணும். பேசுங்க. அப்படி தள்ளி நில்லு. இடையில பேசக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. ஏன் இடம் நான் நிற்கிறேன், உங்களுக்கு என்ன? மூச்சு விடக்கூடாது, இடையில பேச. நான் முடிக்க வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. சட்டை பார்த்தாவே எனக்கு அப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு? என்ன பேச வரீங்க? பேசுங்க. நான் என்ன சொன்னேன்? பாத்திரம்லாம் நெளியிட்டோம்னே. அப்படியே உனக்கு கோபம் வருது. எந்த பாத்திரத்தை நான் சொல்கிறேன்?
நீ விளக்கி வச்ச பாத்திரங்கள் நெளியட்டும் அப்படின்னு, அதே மாதிரி ஆக்கி வச்ச சோறு சிதறட்டும் அப்படின்னு. காரணம் என்னென்னா இது புரிஞ்சுக்கிறானே நான் சொல்கிறேன். இது பொருத்தம் இருந்தால் நீங்கள் எனக்கு கைத்தட்டு கொடுங்கண்ணே. நான் இந்த பிள்ளை தவறாக பேசிவிட்டேன்னு கோவப்படுதில்ல. இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு கணவன் மனைவியும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடிச்சிட்டாங்க. இப்போ திருமணம் முடிச்சிட்டாங்க, அந்த பெண்ணு கர்ப்பம் அடையுது. கர்ப்பம் அடைஞ்சு அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. நல்லா கேட்கணும், அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்துட்டா அதுக்கு ஆக்கி வச்ச சோறாகப்பட்டது சிதறட்டோம்னா இந்த அம்மா ஆக்கி இந்த பையனுக்கு குழந்தைக்கு ஊட்டணும். அப்போ இந்த பையனாகப்பட்டவன் பாதி சாப்பிட முடியாமலும் அந்த சோறாகப்பட்டது சிந்தி சிதறி கிடக்கட்டும். திருமணம் ஆன பிறகு குழந்தை பிறக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆக வேண்டும், ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்க வேண்டும். குழந்தை பிறந்தால் அதற்கு அங்கே சோறு ஊட்டக்கூடிய பக்குவமாகப்பட்ட உணவாகப்பட்டது சிதற வேண்டும். அது ஒன்று விஷயம். அதே மாதிரி விலக்கி வச்ச பாத்திரமெல்லாம் இந்த பிள்ளையாகப்பட்டது தவழ்ந்து கிடந்த சிறு பிள்ளையிலே எல்லாத்தையும் தூக்கி அடித்து உருட்டி பிரட்டி அந்த பாத்திரங்கள் நெளியட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தேன். இது வரம், சாபம் கிடையாது. உனக்கு திருமணம் ஆக வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தை எந்திரிச்சு நடந்து தவழ்ந்து அந்த பாத்திரங்கள்லாம் விளையாடி உருண்டு விரண்டு அந்த பாத்திரங்கள்லாம் நெளியட்டும் அப்படின்னு உனக்கு குழந்தை பிறக்கட்டும் கல்யாணம் ஆகட்டும்னு தானே நான் உனக்கு வரம் கொடுத்தேன். இதில் என்ன கெடுதல்? இது என்ன கெடுதல்? இதை புரிஞ்சுக்கிறணும். ஆக்கி வச்ச சோறு சிதறணும். எப்போ சிதறணும்? பிள்ளைக்கு போட்டு வச்சோம்னா சின்ன வயசில் சாப்பிட தெரியாது, அள்ளி சாப்பிட தெரியாது, சிந்தி சிதறி கிடக்கும். அது ஒரு விஷயம். அந்த பாத்திரமெல்லாம் உருட்டி பெருட்டி ஓடி வீசி ஆடி விளையாண்டு அந்த பாத்திரங்கள் நெளியட்டும். அந்த பாத்திரத்தை தான் சொன்னேன், அந்த சோத்தத்தை தானே சொன்னேன். நான் வேற எந்த பாத்திரத்தை நான் பேசினேன்? புரியணும், புரிஞ்சுக்கிறணும், புரிஞ்சு பேசணும், கோபப்படக்கூடாது. புரியுறத பற்றி நீங்கள் பேசுறீங்க. என்ன நான் பேசலை, பேசி முடிக்கணும். இடையில இப்போ விட மாட்டேன், விடிஞ்சாலும் விட மாட்டேன். இன்னைக்கு ராஜபாட்டு 5 மணிக்கு வந்தாலும் விட மாட்டேன். ஆமாம், ஏன்னா ஒரு விஷயம் பாருங்கள், கடமையில் தவற மாட்டேன் அப்படின்னாக கடமையில் தவறாமல் இந்த இடத்துல நின்று உங்களோட என்ன பேச முடியுமோ அனைத்தும் பேசுவேன் அப்படின்னு என்கிட்ட போட்டி பேசுகிறேன். எனக்கு இந்த மாதிரி போட்டி போட்டு பேசுகிற பொம்பளை பிள்ளையை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொட்டு பேசணும், தொட்டு பேசக்கூடிய ஆளை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் பாருங்கள், ஓ மாதிரி காவலுக்கு கடமையில் தவறாத பெண்ணாகப்பட்டவள் என்ன செஞ்சா, சில இடத்துல காமதேனு பசுவாகப்பட்டது தேவேந்திரன் சபையில் நேரமாகி வந்துருச்சு. அவள் தான் பார்த்தார் முனிவர்கள். தேவேந்திரன் பார்த்தேன், என் மாடை உங்களை பேச மாட்டேன், நான் பெருமையாக பேசுகிறேன், உங்களை நான் பேசலை, முன்னாடியே முன்னெச்சரிக்கை இல்லை, உங்களை பேச மாட்டேன்னுட்டேன். என் மாடை, என் பசு மாடை பேச மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ அங்கே பார்த்து பேச வேண்டியதானே, என்ன பார்த்து எதுக்கு பேசுறீங்க நீங்க? இயல்னா என்ன? இருங்க, பேச்சு, இசைனா, பாட்டு, நாடகம், நடிப்பு, சரியான நடிப்புடா சாமி. பெரிய நடிப்பா இருக்கு. இதுதான் உன்னை பார்த்த உடனே சாவித்திரியே செத்தே போயிட்டா. ஆமா ஆமா ஆமா, பெரிய நடிப்புல சிறந்தவகன்னு. அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அப்ப சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி என் பசுமாடை இந்த மாதிரி காலதாமதமாக வந்தனால நீ என்ன செய்யற, பூலோகத்தில் பசுமாடாக பிறந்து நீ அனுபவியாக அப்படின்னு சொல்லி உன்னுடைய சாப விமோசனம் தீர்ந்த பிறகு நீ மேலோகத்துக்கு வா அப்படின்னு தேவேந்திரன் சாபம் கொடுத்துட்டேன் பசுமாட்டுக்கு. அந்த பசுமாடு என்ன செய்து, காமதேனு பசுவாகப்பட்டது பூமியிலே பிறந்து எங்கே கங்கை நீரை எடுத்து கொண்டுக்கிட்டு, எதிர் வெளியுமா எடுக்குமா நீரை, காது வெளியே கங்கை நீரை எடுத்து கொண்டுக்கிட்டு வந்து அந்த சிவனுடைய பூஜைக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குமா. அப்போ சிவனுக்கு பூஜை கொண்டு வரும் பொழுது சிவபெருமான் பார்த்தாலும், ஆஹா இந்த மாட்டை இன்னைக்கு ரொம்ப பரிசோதனை பண்ணணும் பார்த்து கையை பிடிச்சி உடச்சு போடுவேன். ஐயோ உங்களை பேச கையை பிடிச்சி உடச்சு போடுவேன். எப்படி பேசணும் அப்படி பேச நல்லது. முதல்ல நாராயணன் நான் பொறுமையா நின்றுகிட்டு இருக்கேன், பேச விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அட உங்களை நீங்க பேசுறதுக்கு பிறகு நான் பேசுவேன். அட முருகா நாராயணா உங்களை பேசல, அவர் சிவபெருமான் கதையில சிவபெருமான் நினைக்கிறாரா, இந்த மாட்டுக்கு ரொம்ப திமிராத்தான் இருக்கும் போல இருக்கு, இந்த மாட்டை நம்ம அடக்கணும்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்காரு. ஆக இந்த மாடு ரொம்ப கடமையாக நிற்கிது போல இருக்குது, ரொம்ப வெறி பிடிச்சி நிற்கிது கடமையோட அப்படி நினச்சி சிவபெருமான் பார்த்தாராம். ஆக இந்த மாட்டை மறைக்கணும்டா அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சாராம், புலி உருவம் எடுத்தாராம். புலிக்கு மறுபேர் என்ன, வேங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த புலி உருவம் எடுத்து இந்த பசுமாட்டை குறுக்க போய் மறைச்சாராம். மறைச்ச உடனே பசுமாட்டை சொன்னிச்சான், ஆஹா புளிய வேங்கையே என்னை மறைக்காத, நான் கடமையில் தவறக்கூடாது, நான் தண்ணி கொண்டுக்கிட்டு போகிறேன், சிவபெருமான் பூஜைக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு போகிறேன், அந்த சிவபெருமான் பூஜை முடிஞ்ச பிறகு என்னை நீங்கள் என்ன வேணுமாலும் செஞ்சுக்கோங்க, சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா சரி போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பசுவாகப்பட்டது காது வெளியே கொண்டுக்கிட்டு போய் தண்ணியை கொண்டுக்கிட்டு போய் சிவபூஜைக்கு கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து வந்திருக்கு. திரும்ப அங்கேருந்து வந்த உடனே பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியே, கடமை ரொம்ப தவறாமல் நீ செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்கு சாப விமோசனம் கொடுத்தாராம். வேங்கை வழிமறித்து பசுமாட்டை வேங்கை வழிமறிச்சதுனால திருவேங்கை வாசல் பேர் வரணுமா இல்லையா?
அங்கே தான் இந்த கதை நடந்தது. அங்கே தான் காமதேனு பசுவுக்கும் சிவபெருமானுக்கும் வேங்கை உருவத்தில் எடுத்து நீ கடமையில் நல்லா இருக்கியா இல்லையா, உன்னை நான் பரிசோதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வழிமறைச்சு நின்றார்கள். அப்போ தான் கிடைத்தாங்க உன்னுடைய சாம விவசாயம் இன்றே தீரும். அதில் இருந்து தான் இந்த இடத்துக்கு திருவேங்கை வாசல்னு பேர் வரட்டும். ஆனால் நீ காதிலிருந்து தண்ணி கொண்டுக்கிட்டு வந்து எனக்கு நீ கொடுத்ததுனால அந்த காதுக்கு என்ன பேர் வந்து அப்படின்னு பார்த்தா கர்ணம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த காது வழியே நீ எனக்கு கங்கை நீரை கொண்டு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்ததுனால தான் இந்த ஊருக்கு திருக்கோகரணம். ஏன்னா திருக்கோகரணம் காதில் தண்ணி கொண்டுட்டு வந்து அபிஷேகம் கொடுத்ததுனால திருக்கோகரணம்னு பேர் வரட்டும் அப்படின்னு சிவபெருமான் அன்றைக்கே வரத்தை கொடுத்தார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பூமியிலே நீ வந்து இந்த இடத்துல காவலுக்கு நிற்கிறேன் அப்படின்ற சாமி என்னால் பேச முடியும், உன்னோட சேர்ந்து நான் பேச முடியும் அப்படின்னு எதை பேசினாலும் நான் பேசுவேன் அப்படிங்கிறத ஒரு திருக்கட்டளை. அது நம்ம பகுதி திருக்கட்டளை, அது மறுவிதம் திருக்கட்டளைன்னு வந்துருச்சு. திருக்கட்டளி அப்படின்னு நான் முதல் பேசினேன். அப்போ அந்த கற்களால் கட்டப்பட்ட கோயில்னால தான் அந்த கற்களுக்கு மறுபேர் இந்த கருங்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கல்லுக்கு தான் கட்டளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லால் கட்டப்பட்ட கோயில் தானே அந்த சிவபெருமான் கோயில், சுந்தர மாகாளி அம்மன் கோயில் சொல்லுவாங்க. சுந்தரம் அப்புறம் அந்த ஆமாம் இந்த சாமிக்கு கூட குழந்தை வர வேண்டும், கணவன் நிலைச்சி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குங்குமத்தை வாங்கி தாலியில் மாங்கல்யத்தில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டாங்கன்னா கணவனாகப்பட்டவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாமி இங்கே இந்த சாமி, அப்படி ஒரு சாமிக்கு ஒரு ஒரு ஐதீகம், அப்படி ஒரு இது ஆகினாலே இப்படி ஒரு கடமையில் நீ தவறாதாள் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, ஆபத்துக்கு உதவா கடமையில் இருங்க, பேசலாம். நல்லா பேசுறீங்க, நல்லா அறிவாக பேசுகிறோம் அப்படின்னு நினப்பு. எப்படி காமாதேனு பசி எப்படி மண்டகனம் பண்ணிச்ச மண்டகம் நீ கேட்டது மண்டகனம்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை என்ன எதுவானாலும் சாபம் கொடுத்தாரு, என்ன சாபம் கொடுத்த காரணம் என்ன? காலதாமதமாக வந்துச்சு. தேவர் சபைகள் கூடி இருந்துச்சு. அந்த தேவர் சபைகள் கூடுவதற்கு இது வந்து எல்லாரும் வந்துட்டாங்க, என்ன ரிஷிமார்கள் முனிவர்கள் அனைத்து பேரும் வந்துட்டாங்க. ஆனால் இது மட்டும் காலதாமதமாக வந்ததுனால தேவேந்திரனுக்கு பார்த்தாரு, ஆகா நீ தேவேந்திர சபைகள்லாம் கூடி உனக்காக காத்திருந்தேன், ஆனால் நீ என்னை காக்க வச்சுவிட்ட, அதனால நீ பூலோகத்தில் போய் பசுமாடாக பிறந்து காக்க வச்சனால பூலோகத்தில் போய் பசுமாடாக பிறக்கணும் பாய் அப்படின்னு என்ன கொடுத்தாரு? சாபத்தை கொடுத்தாரு. சாபத்தை கொடுத்தாரு. பேச்சல் நல்லா தான் இருக்கு, அறிவு இருந்தா பத்தாது. அறிவை எங்கே செயல்படுத்த வேண்டும்? செயல்படுத்திக்கிட்டு இருக்கல, நல்லா செயல்படுத்துறீங்க, நல்லா தான் செயல்படுத்து. எங்கே எப்படி ஆனால் நல்லா பேசுறீங்க, அருமையான பேச்சு. அதுக்காக நீங்க பேசுறதெல்லாம் எல்லாமே ஏற்றுக்க முடியாது, சரிங்களா? ஆனால் நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா, அதான் சூதாட்டம். யாருக்கு? துரியோதனனுக்கும் சகுனிக்கும். வச்சது யாருக்குன்னா துரியோதனனுக்கும் தர்மனுக்கும். ஆனால் துரியோதனன் என்ன பண்ணுறான்? அவன் அறிவாளி. அவன் என்ன பண்ணுறான்? பணத்தை கட்டிட்டான். பணத்தை கட்டிட்டு எனக்கு பதிலாக என்னுடைய மாமா சகுனி ஆடுவான் அப்படின்னு சொன்னேன். முட்டா பையவே எனக்கு இல்லை. ஆனால் ஆசை சூதாடணும் அப்படி என்ன அவனுக்கு உண்டு, ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஆனால் தெரியாத விஷயத்துக்குள்ள கால் வைக்கலாமா? ஆனால் இவனுக்கு ஆசை நம்ம ஆடிடுவோம் அப்படிங்க. இவன் கொண்டு போய் பணத்தை எவ்வளவு வாடா போடான்னு பணத்தை கட்டினான். இவன் பேசுங்க. பணத்தை கட்டின உடனே இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நல்ல அறிவாளி, படித்த அறிவாளி, ஆமாம் தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடியவன் என்ன பண்ணியிருக்கணும்? பணத்தை கட்டணும். இவனுக்கு ஆட தெரியாதால் என்ன பண்ணணும்? துரியோதனன் என்ன சொன்னேன்? எனக்கு பதிலாக என்னுடைய மாமா சகுனி ஆடுவான்னு சொன்னான். அதே போல் இவனும் எனக்கு பதிலாக என்னுடைய மாமா கிருஷ்ணர் ஆடிவார் அன்னைக்கு சொல்லி இருந்தா கிருஷ்ணன் உட்காந்துருப்பாரு, எதுவுமே ஆயிருக்காது. இவன் சொல்லலை, என்ன தெரியுமா நினச்சான்? பணத்தை கட்டினேன், இவன் உட்காந்தான். அப்போ கூட கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? ஆஹா இவன் ஏதாவது ஆயிடுவான், இவன் ஏதோ நடக்க போகுது, நல்லா பேசுறிய, இவன் நம்ம எப்படியாவது காப்பாற்றுவான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? வர்றாரு. ஆனால் இவன் நினைக்கிறான், ஆஹா இந்த அறையில் கிருஷ்ணராகப்பட்டவர் எப்படியும் கிருஷ்ணன் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ இவனையெல்லாம் எப்படி எதுக்கு நம்ம காப்பாற்றணும், போயிட்டு போகட்டும் அப்படின்னு பேசாமல் இருந்துட்டார். சூதாட்டம் ஆரம்பிச்சாச்சு. சகனி போடுறான், உருட்டுறேன், என்னென்ன கேட்குறானா எல்லாமே விழுகுது. இழந்தேன் யாரு? தர்மனாகப்பட்டவன். பொருள் இழந்தான், பொண்ணை இழந்தான், நாட்டை இழந்தான், எல்லாத்தையும் தன்னையே இழந்தான். கூட பிறந்த தம்பியில் இழந்தேன், கடைசியில் இழந்தான் கட்டின பொண்டாட்டிய. மானம் பெரிதா உயிர் பெரிதா அப்படின்னு பார்க்கும்பொழுது மானம் பெருசு. மானம் போயிருச்சுன்னா செத்துருன்னு இருக்காங்க. மானம் போச்சுன்னா எதுக்கு அந்த உயிர்? ஒரு கணவன் ஒரு பெண்ணை காப்பாற்றுறானா இல்லையோ, கடைசி வரைக்கும் காசு பணம் கொடுத்து சொத்து சுகத்தை கொடுத்து காப்பாற்றுறானா இல்லையோ, ஒரு மனைவிக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறோம்? இந்த மானங்கிறத மானத்தை காப்பாற்றணும், கற்பை மானத்தையும் காப்பாற்றுறவன் தான் புருஷன். ஆனால் தன்னுடைய மனைவியை கொண்டு போய் வச்சான் பாருங்க சூதாட்டத்தில். அதான் திரௌபதி வந்த உடனே கேட்டாராம். என்ன கேட்டா? தன்னை தோற்ற பின் உங்களை தோற்றீர்களா, உங்களை தோற்ற பின் என்னை தோற்றீர்களான்னு கேட்டாலாம். அப்போதான்
என்னைய வச்சு சூதாட உனக்கு ஏன்னா உரிமையே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே அடிமையாயிட்டாங்க. இவங்க அடிமையானதுக்கு அப்புறம் தான் திரௌபதி தன்னுடைய பொண்டாட்டியை இவங்க அடிமை. பொண்டாட்டி எப்படி வைக்கலாம்? அதனால தான் சொன்னாலா, நான் உங்களுடைய மனைவி அல்ல, துருபதனின் மகள்னு சொன்னாலாம். காரணம் தெரியுமா? எல்லாமே போணுச்சு. கடைசியில் என்னாச்சு? அத்தனை பேருக்கு முன்னாடி நடு மத்தியில் வச்சு துகில் உரிச்சாங்க. யார்? பாஞ்சாலியை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அன்னைக்கு சபதம் போட்டா. இன்றைக்கு துரியோதனன் சொன்னா, என் துடையில் வந்த அமருன்னு சொன்னான். எந்த தொடையை நான் அமர சொன்னாயோ அந்த துடையை பிளந்து அதில் வரக்கூடிய அந்த குருதியை என்றைக்கு என் கூந்தலில் அள்ளி தடவுகிறோம் அன்றுதான் என் கூந்தலை அள்ளி முடிப்பேன் என்று விருச்ச கோலத்தோடு திரிஞ்சா. கடைசியில் பீமனாகப்பட்டவன் துரியோதனே தொடைய ரெண்டா பிளந்த அதில் உள்ள குருதியை எடுத்து தலையில் தேய்ச்சா. அன்று அள்ளி முடித்தாள். காரணம் என்ன தெரியுமா? பேசலாம். நம்ம ஒரு விஷயத்தை செயல்படணும் அப்படின்னா எங்கே செயல்படலாம்? எல்லாத்துக்கும் அறிவு இருக்கும். அதை பயன்படுத்துறதை பொறுத்து இருக்குது. சரிங்களா? ஒரு மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு கொண்டு மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. எல்லாத்துக்குமே குறைவு, ஒன்றொன்று குறைவு. இந்த 6 அறிவு என்ன அறிவுன்னா பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு தான் மனிதனுக்கு ஏன் 6வது அறிவு அப்படின்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற யோசிக்கக்கூடிய தன்மை இந்த 6 அறிவு. இந்த 6 அறிவு யாரும் பயன்படுத்த கிடையாது. ஏன் சொல்றீங்க இல்லைங்க? அதை எப்படி பேசணும், எங்க பேசணும்? ஆமா, அறிவு இருந்தா பேசாத. அது அறிவை எங்க செயல்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அறிவா பேசுறா அப்படின்னு ரொம்ப பேசக்கூடாது. சரிங்களா? பார்த்து பேசுங்க முதல்ல. ஆமா, உங்க தலையெழுத்தே சரியில்லாம தன்னுடைய தகப்பன் பேச்ச கேட்காம ஊரெங்க சுத்தி திரிறவர் நீங்க. என் தகப்பன் பேச்ச கேட்காம நான் ஊரெங்க சுத்தி திரிஞ்சேனா? அப்புறம் எப்படி ஊரு பூரா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்துல என்னென்ன நடக்குது, எந்தெந்த இடத்துல யார் யார் என்னென்ன செய்கின்றார்கள், என்ன தவறுகள் செய்கின்றார்கள், மக்களை திருத்துவதற்காக நான் வரப்பட்டவன். நான் திருத்துவதற்காக இல்ல, ஒரு இடத்துல இருந்தா தன்னுடைய தலை வெடிக்கப்படும் என்ற சாபத்தை வாங்கின காரணத்தினால நான் வாங்கினேன். ஊரு பூரா சுத்திக்கிட்டு பல குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சவுடால என்கிட்ட பேசாதீங்க, சமாளிக்கிற பேச்சு என்கிட்ட பேசாதீங்க. முதல்ல என்ன பேசினாலும் பேச அசிங்கப்படுத்துறீங்க. முதல்ல அசிங்கப்படுத்துறீங்க. முதல்ல என்னவோ பெருசா பேசுகிறீங்க. நீங்க பெருமையா நீங்க உங்களை ஏத்தி பேசிக்கிட்டு உங்களுக்கு பேச தெரியாதா? என்ன அசிங்கப்படுத்துவேன்? எப்படி அசிங்கப்படுவேன்? நான் என்ன வேணாலும் பேச முடியுமா? நான் என்ன வேணாலும் பேசுவேன். நீங்க பேச முடியுமா? நீங்க பேச நான் பேசுவேன். தவத்திற்கு பேசுங்க. வாங்க. அதெல்லாம் கிடையாது. பேசுங்கண்டே. நீ அசிங்கப்படுத்த முடியும். நீ அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னீங்க. பேசுங்கண்டே. சொல்லு, எப்படி அசிங்கப்படுத்துவேன்? நான் பேசக்கூடிய பேசுக்கு நீங்க பேசணும். என்னது தெரியாதா? நான் பேசுறேன். தவத்துக்கு ஒருவர். தவத்திற்கு அதான் சொல்லிட்டேன். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, திக்குகள் 7, நவக்கிரகங்கள் 9, பசி வந்தா 10 பறக்கும், ஆபத்துக்கு உதவாத ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திர மரியா. அப்படியே நிறுத்து. தரித்திர மரியா நீ பேச சொல்லுவாங்க. நான் சொல்லிக்கல, உங்களுக்கு மறந்து போச்சா? பாதியில நான் நிறுத்திருக்கேன். தரித்திர மரியா வெண்டீர், தரித்திர மரியா பெண்டீர், கோபத்தை வேந்தன், குருமலி கொல்லா, சீடன், பாவத்தை தீரா, தீர்த்தம், பயன் இல்லை, 7 மருந்து இந்த உலகத்துல பயன் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அந்த 7 எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல. ஆமா. வேதங்கள் எத்தனை? வேதங்கள் 4. என்ன? ரிக், யசூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். அதர்வணங்கள் 4 யுகங்கள் எத்தனை? 4. கிரேதாகம், திரேதாகம், துபாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். அப்ப முதல் யுகத்துல முதல் அரச்சந்திர புராணம் நடந்துச்சு. இரண்டாவது யுகத்துல ராமாயணம் நடந்தது. மூன்றாவது யுகத்துல மகாபாரதம். நான்காவது யுகத்துல கலியுகத்துல கந்த புராணம் நடந்து கொண்டே இருக்கிறது. நடந்துகிட்டு இருக்கு. திரேதாகத்துக்கு எத்தனை வருஷம்? 1728 வருடம் கணக்கு. திரேதாகத்துக்கு நீங்க சொல்லுங்க. சம்பளம் கிடையாது. காலையில சம்பளம் கிடையாது. எதை பேசினாலும் பேசுவேன் அப்படின்ட்டு. எதை பேசணும் எதை பேசலாம் பேசணும் சொன்னாரா இல்லையா? முதல்ல அவர் பேசிக்கிட்டு வந்தாரா இல்லையா? இடையில நிப்பாட்டி நீ சொல்லுன்னு சொன்னாரா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன் இடையில நிப்பாட்டி நீ பேசணும்னு சொன்னாரு. இருங்கன்ட்டு பேச நிப்பாடும். ஆமா, நீ இல்ல. சரி சரி. நான் உங்களை கேட்டா, நீங்க என்ன கேட்டா உங்களுக்கு இனிக்குமா? சரி. நான் உங்களை கேட்டா உங்களுக்கு கசக்குமா? சரி கேளு. நீங்க பேசுனீங்க, நான் பேசணும் இல்லையா? 17 லட்சம். அப்ப நான் கேட்கும்போது நீங்க சொல்லு. சரிமா. இருங்க. 17,28,000 வருடங்களை கொண்டது திரேதாகம். 12,96,000 வருஷம். ஆமா. துபாவரேகம் 8,64,000 வருஷம். கலியுகம் 4,32,000 வருஷம். மொத்தத்துல எல்லாத்தையும் சேர்த்தா 43,20,000 வருடங்களை கொண்டது ஒரு சதுரிகம். கொண்டே விடுவேன். அப்படி பேசலாமா? சொல்லு. சரி சரி. இப்ப இவ்வளவு நல்லா பேசு. சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? எருமை. அவன் நீனே கிட்ட இருந்தா நாங்க கேட்கறேன்னு ஈனாவன் பேச தெரியாதா? அப்படியே நிறுத்து. அப்ப சரி, அப்படியே இருக்கட்டும். அப்ப 4 கைகள் 3 கண்கள் உள்ள விளங்கியது. கேள்வியா? அப்பல்ல கேள்வி. அப்பல்ல சும்மா பேசிக்கிட்டே போனவனை சும்மா விடக்கூடாது. 3 கண்கள்
4 கைகள் கைகள் கொண்ட. என்ன கொண்டது ஒரு ஜீவன். யாருக்கு? அது யார்? பேர் என்ன? கேள்வி. சரி, 3 கண்களும் 4 கைகளும் யாருக்கு உள்ளது? யாருக்கு உள்ளது? அதானே. ஆமா. எத்தனை மனிதன் தான், சாதாரண ஒரு மனிதன் தான். பேரை சொல்லு. ஒரு மனிதன் இருங்க, ஒரு மனிதனுக்கு 2 கண்ணு, அட்டகடன்னு 2 கை. அடுத்து போய்கிட்டே நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். 2 கண்ணு 2 கை, அப்படித்தான் ஒரு மனிதனுக்கு. ஆனா 3 கண்ணு 4 கை. அது இருக்கட்டும், நான் பதில சொல்றேன். 3 கண்ணு யார்கிட்ட இருக்கும்? என்ன திருப்பி என்கிட்ட கேக்குற? இருங்க, நீங்க கேட்டங்களுக்கு நான் பதில சொல்வேன். சரி. 3 கண்ணு யார்கிட்ட இருக்கும்? உன்ன மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட இருக்கும். என்ன மாதிரி? ஒரு பொண்ணுகிட்ட இருந்துச்சு. பெண்ணுகிட்ட இருந்துச்சா? ஆமா. அப்புறம் ஒரு ஆணுகிட்ட போயிருச்சு. ஆணுகிட்ட போயிருச்சு. ஆமா. அந்த ஆணுகிட்ட 3 கண்ணு இருந்துச்சு. ஆமா. அந்த 3வது கண்ணு இப்ப எங்க இருக்குது? சரி, அதையும் சொல்லிடுறேன். இருங்க. 3 கண்கள் பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை ஊனமாக பிறக்குது. எப்படி பிறக்குது அப்படின்னா 3 கண்ணோட 4 கையோட பிறக்குது. பெத்தவங்களுக்கு ஒரே வேதனை, ஒன்றும் சொல்ல முடியல. என்னடா